எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியேன் இன்று தினமொரு திருக்கதையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ற தலைப்பிலிருந்து உங்களுக்கு இந்த சிறுகதையை சமர்ப்பிக்கின்றேன். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலையில குமார்னு ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பி நல்லா படிக்கிறவன். அவங்க அப்பா அந்த ஊர்ல வேலை செஞ்சிருந்தார். அதனால குமார் அந்த ஊர்ல குடும்பம் இருந்திருந்தார். அந்த ஊர்ல அவருக்கு தெரியாத இடமே கிடையாது. நல்லா படிச்சாரு, வேலை கிடைக்கல. மலையை சுத்துவாரு, மாட வீதி சுத்துவாரு, சுவாமியை நினைச்சிட்டு இருப்பாரு. நல்ல படிப்பு படிச்சிருந்தாரு. ஆனா வேலை கிடைக்கல. இந்த சமயத்துல அவங்க அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் ரிட்டையர் ஆயிடுறாரு. அப்பாவுக்கு ஒரே கவலை, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் பண்ணணும். சரி, ரிட்டையர் ஆயிடுச்சு, இனி இந்த ஊர்ல நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு சேத்பட் பக்கத்துல இருக்கிற ஊர்ல சொந்த ஊருக்கு போறாரு. ஆனா அவர் அது கிராமன்றதுனால சேத்பட்லயே போயிட்டு குடும்பம் இருக்கிறார். குமாரும் அங்கேயே போயிடுறாரு. அவருக்கு என்னன்னா, அப்பா அம்மா கூட இருக்கிறது அவருக்கு சந்தோஷம். அங்க போயிட்டு வீட்டுல இருந்தே படிக்கிறார். வேலைக்காக படிச்சுக்கிட்டே இருக்கார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. வயசு 30 ஆயிடுச்சு. வேலை கிடைக்கல, கல்யாணமும் நடக்கல. என்ன செய்யறதுன்னே தெரியல குமாருக்கு. அப்போ ஒரு நாள் ஏதாச்சுமா யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ அவர் குறுக்கால ஒரு குரங்கு ஓடுது. அப்படி உடனே இவரு வண்டியில போனவர் சடன் பிரேக் பிடிச்சி இந்த குரங்கு மேல ஏத்திடக்கூடாதுன்னு சடனா பிரேக் பிடிக்கிறார். அந்த குரங்கு வேகமா ஓடின குரங்கு ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுது. இவர் சடன் பிரேக் பிடிச்சி திரும்பினார் பாருங்க. அங்க பார்த்தா ஒரு கோவில், ஆஞ்சநேயர் கோவில் பார்க்கிறார். அந்த குரங்கு திரும்பி பார்த்தா ஓடின குரங்க காணோம். வண்டியை விட்டுட்டு பின்னாடியே ஓடுறாரு. பார்த்தா குரங்க காணோம். அங்க ஆஞ்சநேயர் கோவில் மட்டும்தான் இருக்கு. உடனே என்ன பண்றாரு, ஒரு முழம் பூ வாங்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள போறாரு. போயிட்டு ஆஞ்சநேயருக்கு அந்த மாலையை, அந்த பூவை கட்டின மாலையை சாத்திட்டு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அப்படியே சுத்துறாரு. சுத்திட்டு வெளியே வர்றார். வெளியே வரும்போது ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர்கிட்ட. பாருப்பா, சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கு ஏத்திட்டு பூ ஒரு முழம் வாங்கி போட்டுட்டு சாமிய ஆஞ்சநேயரை சுத்திட்டு போ, உனக்கு நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு அம்மா இன்னொரு பையன்கிட்ட சொல்லினுக்கிறாங்க. வாசப்படியில, கோவில் வாசப்படியில சொல்லின்னு இருக்காங்க. குமார் அந்த பக்கம் சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வரும்போது
இந்த வார்த்தை அவன் காதுல விழுது. உடனே சடனா திரும்பி ஆஞ்சநேயரை பார்க்கிறார். பார்த்தா டான் 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 மணி சத்தம். ஒரு சின்ன பையன் அந்த கோயில் மணிய நல்லா இழுத்து இழுத்து அடிக்கிறான். 4 முறை அடிக்கிறான். இவர் திரும்பி பார்த்தா அந்த மணி சத்தம் வேற கேட்குது. கேட்டுட்டு அப்படியே ஆஞ்சநேயர் பார்க்கிறார். பார்த்தா தீப ஆராதனை. ஐயர் மந்திரம் சொல்லி வேக வேகமா சுவாமிக்கு ஆஞ்சநேயருக்கு தீப ஆராதனை காமிக்கிறார். அப்படியே இவர் என்ன பண்றாரு, கை தூக்கி ஆஞ்சநேயா ஸ்ரீராம் ராம் 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 ராம்னு ஆஞ்சநேயரை வணங்கணும். வணங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றார். இறங்கி வந்த உடனே மனசுல அந்த பாரம்லாம் இறங்கி என்னவோ ஒரு ஃபீலிங் அவர் மனசுல. அந்த உடம்பெல்லாம் அப்படியே தக்கையான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அவனுக்கு. பாக்கெட்ல பார்த்தா 10 ரூபா 10 ரூபா நோட்டு, 2 நோட்டு. அப்போ அந்த சமயத்துல ஒரு பெரியவர் வர்றார். கை நீட்டி அவர்கிட்ட காசு கேட்கிறார். இவன் குனிஞ்சு பார்க்கவும் பெரியவர் காசு கொடுன்னு கேட்கவும் அப்படியே அந்த 20 ரூபாய் தூக்கி பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிடுறான். குமார் அங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, வா குமார் வா டீ சாப்பிடுன்னு சொல்றாங்க. உடனே அவன் நடந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். சரி நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பூஜை அறைக்கு கூட்டு போறாங்க. உள்ள கூட்டு போனா பூஜை அறையில என்னைக்குமே இல்லாத ஆஞ்சநேயர் உடைய சிலை அங்க உள்ள இருக்குது பூஜை அறையில. என்னம்மா இது எப்பமா வாங்கிட்டு வந்த ஆஞ்சநேயர் சிலைன்னு கேட்கறான். மதியம் தான்பா அங்க போனேன், ஆஞ்சநேயர் சிலை நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்து நான் வீட்டு உள்ளே வச்சிட்டேன்பா. அதான் நீ வந்த உடனே முதல் பூஜை நீ வச்சு போடணும்னு எனக்கு மனசுல தோணுச்சு. நீ சாயந்தரமான வெளியே போகல, அதனாலதான் அப்போ கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி குமார்கிட்ட ஆஞ்சநேயர் சிலையை காமிக்கிறாங்க. பார்த்தா ஆஞ்சநேயருக்கு நல்ல திருச்சனம் நீட்டா வச்சு, நெஞ்செல்லாம் குங்குமம் வச்சு, கால்லாம் குங்குமம் வச்சு, மாலை சாத்தி அப்படியே கம்பீரமா ஆஞ்சநேயர் நிற்கிறார் பூஜை அறையில. குமாருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். என்னடா அது நினைச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு சாப்பிட்டு படுத்துக்கிறான். அவனுக்கு நைட்லாம் ஒரே கனவு. அந்த வாசற்படியில சொன்ன அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் அந்த கனவுல வந்து வந்து போகுது. சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் வந்து வணங்கு, சனிக்கிழமைனா இந்த ஆஞ்சநேயர் வந்து வணங்கு அப்படி சொன்னது மனசுல கனவா வருது. உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா தவறாம பூ வாங்கிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு வணங்கிட்டு அப்படியே சுத்திட்டு வரான். இப்போ சுத்திட்டு வரும்போது இது வந்து ரெகுலரா நடக்குது. அப்போ கவர்மெண்ட்ல எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றான். உடனே இவன் என்ன பண்றான், அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்து ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சுட்டு நல்லா விழுந்து வணங்குறான். வணங்கி நிமிர்றான். அப்போ ஆஞ்சநேயருடைய தலையிலிருந்து ஒரு பூ கீழே விழுது. அப்படியே வருது, அப்படியே வருது, வந்து கீழே அந்த அப்ளிகேஷன் மேல அப்படியே விழுது.
இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா, ராம் 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 சீதாராம் சீதாராம்னு சொல்லிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் பார்க்குறான். அந்த ஐயரு அந்த பூவோடு எடுத்துட்டு வந்து, பா கவலையே படாது, இந்த எக்ஸாம்ல உனக்கு வேலை கிடைக்குது, ஆஞ்சநேயரே உத்தரவு கொடுத்துட்டாருப்பா, போ தைரியமா எழுது, இன்னும் 3 மாசம் இருக்கு, நல்லா படி அப்படின்னு ஐயரு சொல்லி அந்த அப்ளிகேஷனை கொடுக்கிறார். குமாருக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படியே புலங்காகிதம் அடைஞ்சிட்டு அப்படியே வரான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் இருந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி சிலையில முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு தொட்டு கும்பிட்றாங்க. எக்ஸாம் டேட் வருது. 3 மாசம் ராவும் பகலமா படிக்கிறார் குமார். இந்த முறை வாங்கி அவனும் ஆஞ்சநேயரை சொல்லிட்டார் கிடைக்குன்னு. நாம வந்து ஆஞ்சநேயர் வரம் கொடுத்தது, ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் நம்ம கூட இருக்கிறாரு, ராம் 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 சொல்லிக்கிட்டே படிப்போம், அவருக்காகவாது நம்ம படிச்சாகணும் சொல்லி மனசுல நினைச்சுக்கிறான். ஐயரும் சொல்லிட்டாரு, கிடைக்கலன்னா ஆஞ்சநேயருக்கு மேலே தப்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்கிறான். படிச்சுட்டு எக்ஸாம் போய் எழுதுறான். அன்னைக்கு எக்ஸாம் எழுதுறான். எழுதிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ வழியில அந்த கோவில், ஆஞ்சநேயர் கோவில், ஐயரு எழுத்தாப்புல வரார். இந்தப்பா குமார் எக்ஸாம் எழுதிட்டியான்னு கேட்கறாரு. எழுதிட்டேன் சாமி, இந்தப்பா பிரசாதம். வீட்டுக்கு போனேன், பார்த்தா எழுத்தாப்புல வர, இந்த பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறாரு. எப்பயுமே நான் அந்த வழியா தான் போவேன், தெரியல இந்த வழி நான் எப்படி வந்தேன்னே தெரியல, உங்ககிட்ட இந்த பிரசாதம் கொடுக்குதான் ஆஞ்சநேயர் வர சொன்னாரான்னு தெரியலப்பா, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பிரசாதத்தை வாங்கி அதில் பார்த்தா வாழைப்பழம், கற்கண்டு, ஒரு துளசி இதெல்லாம் இருந்தது. அப்படியே துளசி சாப்பிட்டு கற்கண்டு கொஞ்சம் 2 வாய் போட்டுட்டு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு ரொம்ப நன்றி சாமின்னு சொல்றான். இது என்ன தெரியுமா, அது ஆஞ்சநேயர் கொடுத்தது, உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு அர்த்தம், அதனாலதான் ஸ்வீட் இனிப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு வந்து அவன் எக்ஸாம் ரொம்ப நல்லாவே எழுதிட்டான் தான். வீட்டுக்கு போறான், நடந்ததுல அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரிசல்ட் வருது, வீட்டை தேடி ரிசல்ட் வருது. பார்த்தா பாஸ், ஆர்டரோட வருது. இன்டர்வியூலாம் கிடையாது, அந்த எக்ஸாம்ல ஆர்டரே வருது. கரெக்டா போயிட்டு ஜாயின் பண்றான். முதல் நாள் அந்த ஜாயினிங் ஆர்டர் எடுத்து போய் ஆஞ்சநேயர் பாதத்துல வச்சு வணங்கிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்றான். நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஜாயின் பண்றான். அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர், அவனுக்கு பிடிச்ச ஆஞ்சநேயர். ஜாயின் பண்ண அந்த அலுவலகத்துக்கு போறான், வேலை செய்யறான். அந்த அலுவலகத்தில் இருந்த ஒருத்தர் பெரியவரை கூட்டுக்கிட்டு, நீங்க வாங்க சார், ஆஞ்சநேயருக்கு வந்து கேட்டதே கிடைக்கும், அவரை வணங்கினா நல்லது நடக்கும்னு சொல்லி அந்த பெரியவரை கூட்டிட்டு போறான். அந்த பெரியவர் போயிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வணங்கினார். ஏன் பெரியவர்னா, அவருக்கு வந்து ஒரு 59 வயசு, ரிட்டையர் ஆகிற வயசு, அதனால அவரை பெரியவர் தான் சொல்லுவாங்க. அவனும் சார் வாங்க சார்னு சொல்லி கூட்டுட்டு போறான். அந்த பெரியவர் ஃபர்ஸ்ட் அந்த கோயில் உள்ள போறாரு. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற
சேத்பட்ல ஆஞ்சநேயர் பார்க்கிறார். அப்படியே கம்பீரமா இருக்கிறார் ஆஞ்சநேயர். பஞ்சமுகம், 5 முகம் ஆஞ்சநேயர். பார்த்த உடனே அவருக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷம். அந்த பெரியவருக்கு நாமக்கல் இருக்கிற ஆஞ்சநேயர் மாதிரி அவ்வளவு கம்பீரமா இருக்கிறார். அப்படியே பாதத்தை பார்த்துட்டு அப்படியே வணங்கிட்டு வரான். வணங்கிட்டு மேல நிமிர்ந்து பார்க்கிறாரு. அப்படியே ஆஞ்சநேயர் தத்ரூபமா அவரை பார்க்கிற மாதிரியே இருந்தது. ஆனந்தமா சாமி கும்பிடுறாரு. கும்பிட்டுனே இருக்கிறாரு. நெத்தில யாரோ குச்சியில திருசனம் வைக்கிறதுக்கு தெரியுது. பார்த்தா ஐயர் திருசனம் வைக்கிறாரு. ஒரு குங்குமம் வச்சு விடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஐயர். அவர் வாங்கி போன 5 பூவை ஐயர்கிட்ட கொடுக்குறாரு. ஐயர் எடுத்துட்டு போயிட்டு இவர் மனசுல நினைச்ச மாதிரியே சுவாமியுடைய பாதத்தை சுத்தி, பெரிய ஆஞ்சநேயர் இல்லையா, பாதத்தை சுத்தி அந்த ஆஞ்சநேயர் 5 முழத்தையும் அப்படியே சுத்தி வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் பெரியவருக்கு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு திரும்பினா ஏத்தாப்புல பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடி அவருடைய ஆஞ்சநேயுடைய பிம்பம் அதுல அப்படியே முழு கால்ல இருந்து மேல வரைக்கும் தெரியுது. குமார கூப்பிட்டு அந்த ஆஞ்சநேயர் அங்க பாரு ஏத்தாப்புலன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆஞ்சநேயர் அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவத்தில் ஆஞ்சநேயர் பாதத்தையும் வணங்கிட்டு அப்படியே சுத்தி வர்றார். ஆஞ்சநேயரை சுத்தும் போது பார்த்தா பெருமாளுடைய அவதாரங்கள் அத்தனை அவதாரமும் கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு 6 அடி உயரத்துக்கு சிலையா செவுத்துல செவுத்துல வச்சு அழகுபடுத்தியிருக்காங்க கோயிலை சுத்தி உள்பிரகாரத்துல. அப்படியே பார்த்துட்டு வராரு. உள்பிரகாரத்தை சுத்துறாரு. அங்க பாத்தீங்கன்னா அற்புதமான தரிசனம், சிவபெருமானுடைய தரிசனம். அந்த பெரியவருக்கு சிவபெருமான்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே சிவசிவா சிவசிவான்னா சொல்லிட்டு இருப்பார். ஆஞ்சநேயர் ருத்ர அவதாரம், சிவபெருமானுடைய அவதாரம். அப்படியே பார்த்தா சிவபெருமான் பக்கத்துல இன்னொரு உருவம் ஒட்டினா போல. என்னன்னு பார்த்தா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றார் குமார். அப்பதான் அவரு பெரியவர் பார்த்துட்டு சொல்றாரு, நல்லா பாருப்பா, அர்த்தநாரீஸ்வரர் கிடையாதுப்பா, சங்கர நாராயணன். பாத்தியா, சங்கரன் என் அப்பன் சிவபெருமான், நாராயணன் என் சாமி. 2 பேரும் பாதி பாதி உடலா இருந்து ஒரு உருவமா இருக்கிறாங்க. எப்படி அம்மையப்பன் 2 பேரும் அம்மையப்பனா இருந்த அர்த்தநாரீஸ்வரா இருக்காங்களோ அது போல இங்க சிவனும் பெருமாளும் இருவரும் ஓருடலாக இருக்கிறாங்க. சங்கர நாராயணன் உருவமா இருக்கிறாங்க பாருங்க. பக்கத்துல நந்தி, சிவபெருமான் பக்கத்துல கீழே நந்தி, பெருமாள் பக்கத்துல கருடன், கருட பறவை. அற்புதமான காட்சி, ஆனந்தமான காட்சி. அதை பார்த்துட்டு குமார் என்ன சொல்றான், சார் நான் இத்தனை நாளா நான் சரியா கூட கவனிக்கல, அர்த்தநாரீஸ்வரன் நினைச்சிட்டு இருக்கேன், இன்னைக்குதான் சார் தெரியுது உங்களால. ஆஹா, அற்புதமான காட்சி சார்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை குடுகுடுன்னு ஓடியாந்து அந்த பெருமாள் சிவபெருமான் பாதத்தையும் பெருமாள் பாதத்தையும் தொட்டு கும்பிடுது. அதே போல கருடனையும் தொட்டு கும்பிடுது, நந்தியும் தொட்டு கும்பிடுது. அந்த குழந்தை கும்பிட்டுக்கிட்டே அப்படி போகுது. பின்னாடி அவங்க அப்பா அப்படியே அதே போல தொட்டு கும்பிட்டு போறாரு. பார்க்கறதுக்கு அவ்வளவு பரவசமா இருந்துச்சு. அப்புறம் சுத்திட்டு அதை தாண்டி ஆஞ்சநேயருக்கு பேக் சைடு கரெக்டா அந்த நின்று பார்த்தா 5 பஞ்சமுகத்துல பேக் சைடு இருக்கிற பஞ்சமுகம், பேக் சைடு இருக்கிற முகம் ஆஞ்சநேயர் முகமா இல்லை, பார்த்தா வேற முகம். அப்படியே ஒளி பிரபும், அற்புதமான முகம், ஆனந்தமான முகம். யாரான்னு பார்த்தா பெருமாளுடைய முகம், வெங்கடேச பெருமாளுடைய முகம் அற்புதமா பேக் சைட்ல காட்சி தராங்க. அதுக்கு கீழே சங்கு சக்கரம் மாதிரி ஒரு சக்கரத்தை வரைஞ்சி பிரகாசமாக்கி இருக்காங்க. பேக் சைடு நின்று பார்த்தா ஆஞ்சநேயருக்கு பின்னாடி தலை பெருமாள் தலை. ஆஹா, ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி
அந்த பெரியவர் கை தூக்கி பெருமாளை வணங்கி நாராயணா எம்பெருமானே கோவிந்தான்னு சொல்லி வணங்கிட்டு அங்கிருந்து அப்படியே போறாரு. அந்த உள்பிரகாரத்தை சுத்துறாரு. சுத்தனா அங்க பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அவதாரங்களை மற்ற அவதாரங்களையும் சிலையா செதுக்கி அழகா வச்சிருக்காங்க. 6 அடி உயரத்துக்கு எல்லா தச அவதாரமும் அங்க சுத்தி இருக்குது. அப்புறம் கருடனையும் அப்படி வரைஞ்சிருக்காங்க. ஆஞ்சநேயர் அதே போல இன்னொரு ஆஞ்சநேயர் பக்கத்துல சவுத்திலேயே சிலையா வடிச்சு நிக்க வச்சிருக்காங்க. அற்புத காட்சி. எல்லாத்தையும் பார்த்துட்டு மன நிறைவா வந்து வடக்கு நோக்கி சாஷ்டாங்கமா குமாரம் அந்த பெரியவரும் விழுந்து வணங்குறாங்க. வணங்கணுன்னு வணங்கிட்டு வெளியே வராங்க. பெரிய பாரல், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு அதுல அன்னதானம் பண்ணலாம். அவ்வளோ பெரிய பாரல்ல அவ்வளோ ஃபுல்லா சுண்டல் நிரப்பி இருக்கு. அப்படியே தொன்னையில எடுத்து 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 கொடுக்குறாங்க எல்லாருக்கும். வரவங்க எல்லாரும் அந்த சுண்டலை சாப்பிட்டு நிம்மதியா அப்படி உட்காடுறாங்க. உட்காந்து சுண்டலை சாப்பிட்டு அந்த மணி, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் மணி அடிக்கிறாங்க. சாமியை பார்த்துட்டு வந்து டான் 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 ஆனந்தமா இருந்துச்சு. அண்ணாமலையார் கோயில்ல உட்காந்து வணங்கினு கொடிமரத்து கீழே விழுந்து வணங்கணுன்னே வருமே ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் அங்க கிடைச்சது. அப்ப குமாருக்கு நன்றி, பெரியவர் நன்றி சொல்லிட்டு அப்படியே சுண்டலையும் சாப்பிட்டு அப்படி வர, அப்போ ஒரு சின்ன குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு இருக்கும். குடு குடு குடுன்னு ஓடியாந்துச்சு. ஓடியாந்து அந்த பெரியவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்று சிரிச்சிச்சு. பெரியவர் என்ன பண்ணார், கையில் இந்த சுண்டல் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாரு. அந்த குழந்தை வாங்கிக்கின்னு, தாத்தா இந்தா நீ கொஞ்சம் கொடு சாப்பிடு அப்படின்னு அந்த சுண்டலை பெரியவர்கிட்ட அந்த குழந்தை கொடுத்துச்சு. பெரியவருக்கா சந்தோஷம். நீ எடுத்துக்க ராஜா, நான் தான் உனக்கு கொடுத்தேன்ல. இல்லை இல்லை நீ சாப்பிடு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. பகிர்ந்து உண்ணணுன்றத அந்த குழந்தை எவ்வளவு அழகா சின்ன வயசுலயே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த கோயில்லயும் நடக்குது. இப்படி இல்லாத நிகழ்ச்சியெல்லாம் கோயில்கள் தான் நடக்கும். அந்த ஆனந்தம் கோயில்ல தான் கிடைக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல, பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்ல இப்படிப்பட்ட ஆனந்தம்லாம் கிடைச்சதுல பெரியவருக்கு சந்தோஷம் ஆகி அவரு குமாருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அவரு குமார் அவங்க வீட்டுக்கும், பெரியவர் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாரு. இது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பிறகு, ஆனா அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பெரியவர் குமார் எதிர்பார்க்காம சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துடுவார். ஒரு 10 வருஷம் பொறுத்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, பெரியவர் ஆஞ்சநேயர்கிட்ட வணங்கிட்டு பெரியவர் ஆஞ்சநேயர் வணங்கிட்டு கீழே இறங்கி வர்றார் படியில. இந்த உருவம் நடந்து இப்படி போகுது. குழந்தை இடுப்புலையும் கையில குழந்தைய எடுத்துக்கிட்டு போறாங்க. ஏத்தாப்புல வராங்க. பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏய் குமார், என்னது இது, இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு,
அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா குமாரு குமாரு என்னப்பா இது? நீ என்னப்பா குழந்தை இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு குடுத்துட்டு கூட்டிட்டு வர? உங்க ஒய்ஃப் எங்கன்னு கேட்கிறாரு. அதோ முன்னாடி போறாங்க பாருங்க அப்படின்றான் குமார். உடனே ஒரே சந்தோஷம். பெரியவருக்கு சிரிப்பு. எங்கெல்லாம் எப்படி கமெண்ட் அடிப்ப? ஆனா பாத்தியா இன்னைக்கு உங்க ஒய்ஃப் அவங்க போறாங்க, நீ குழந்தைய தூக்கிட்டு பின்னாடி கையை பிடிச்சி குழந்தை ஒய்ஃப் பின்னாடி நடந்து போற. எப்படி இருக்கு பாரு அப்படின்னு. அட நீங்க வேற ஐயா, பரவாயில்ல இதையாவது மெதுவா கம்முன்னு போறான், இல்லைன்னா என்னையும் கை பிடிச்சி கூட்டு போவா எல்லாரும் சேர்த்து அப்படின்றான். உடனே அந்த அம்மா திரும்பி பாக்குறாங்க. அப்போ நல்லா இருக்கீங்களாம்மான்னு கேக்குறாரு. சார் நீங்க அவர் சொல்லுவாரு, அவர் தானே பெரியவர் தானே? ஆமா. ஐயோ உங்க புராணம் தான் சார் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னாரு. இல்லையாம்மா பின்ன இப்படி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு அவருக்கு மனைவியா நீங்க கிடைச்சிருக்கீங்க, அப்புறம் என்னம்மா இருக்குது அவருக்கு வாழ்க்கை? குமாரை பாத்துக்கிறது இப்பதான் தெரியுது, இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு அந்த குமார் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஐயா நீங்களே சொல்லுங்க, வீட்டுலதான் நான் பாத்துக்கிறேன், வெளியில இந்த குழந்தை கூட கூட்டு வர முடியாதா? நீங்களே சொல்லுங்க ஐயா, ஒரு ஆபீஸ் போயிட்டு வரதோட பெரிய வேலையா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இல்லம்மா அவன் நல்லவன், ஜாலியா எங்கெல்லாம் கமெண்ட் அடிப்பான், இன்னைக்கு அவனே கமெண்ட் அடிக்கிற மாதிரி வரானேன்னு சிரிச்சேன், வேற ஒன்றும் இல்லைம்மான்ற. சரிங்க ஐயா, ஆனா உங்களை தான் ஏன் சொல்லிட்டு இருப்பாரு. சரி போயிட்டு வணங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வந்துடுறார். குமார் என்ன செய்யறான், பெரியவர் பார்த்த சந்தோஷத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லணும், சந்தோஷப்படுவாங்க அம்மான்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறான். போனா வீட்டுக்கு வாசப்படியில ஒரு கார் வந்து வேகமா வந்து நிக்குது. நின்ன உடனே குமாரும் அவங்க ஒய்ஃபும் பாக்குறாங்க, அந்த குழந்தைங்களும் பாக்குறாங்க. காரை தடந்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் வேக வேகமா ஓடிடுறான். ஹாய் மாமா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே ஓடிடுறான். வந்த உடனே குமார் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அடுத்தது இன்னொரு குழந்தை பின்னாடி கார்ல இருந்து எகிரி வச்சு கீழே ஓடியாருது. மாமி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு குமார் ஒய்ஃபை பார்த்து கேட்டுக்கிட்டே அந்த குழந்தை ஓடியாருது. இன்னொரு முன்னாடி கார் கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே ஹாய் லக்ஷ்மி தேவி எப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே பஞ்சாட்சரம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நானும் நல்லா இருக்கேன்னு அந்த பையனும் சொல்றான். அது யாரான்னா குமாருடைய தங்கச்சி வீட்டுக்கார். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தங்கச்சி பின்னாடி கீழே இறங்கி வருது. கீழே இறங்கி வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே உள்ள வருது. வாமா வாமா வாமான்னு சொல்லி குமார் அப்பாவும் குமார் அம்மாவும் வெளியே ஓடிடுறாங்க. குமாரும் அந்த குழந்தைங்களை அப்படியே அணைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்றான் குமார், உனக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த அவர் பெரிய சாரை பார்த்தனே, கோயிலுக்கு வந்தார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்றான். ஏய் சாரை கேட்டதா சொல்றா அப்படின்னு அந்த குமாருடைய தங்கச்சி குமாரை பார்த்து சொல்றாங்க. ஓகே ஓகே, நம்ம வீட்டுக்கு அடுத்த வாரம் வந்தா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாருன்னா நம்ம வீட்டுக்கு வர நிற்கிறாரு அப்படின்னு குமார் சொல்றான். நடுவரெல்லாம் விருந்து வச்சிடுவோம் அவருக்கு அப்படின்னு குமாருடைய ஒய்ஃப் சொல்றாங்க. அண்ணா அப்ப நானும் வந்துடுறேன் அடுத்த வாரம். ஓகே நீ வார வாரம் வராதுன்னு தாராளமா வந்துரு அப்படின்னு குமார் சொல்றான். அப்படியே எல்லோரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா இருக்காங்க. இப்படி குமாருக்கு பிடிச்சமான அந்த ஆஞ்சநேயர் கோயிலை இன்னமும் வணங்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையில நல்லது நடந்துகிட்டே இருக்கு. குழந்தைங்க பிறந்தாங்க, கல்யாணம் நடந்தது, குழந்தைங்க பிறந்தாங்க. அவன் உத்தியோகத்துல பெரிய அதிகாரி ஆகணும், நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம் அடைங்க. பிடிக்கவில்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை போயிட்டு சனிக்கிழமை ஆனா நீங்களும் வணங்குங்க. கண்டிப்பா கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆஞ்சநேயர் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு சங்கர நாராயணன் இருக்கிறாரு. சிவனும் பெருமாளும் இருக்கக்கூடிய இடம். ஆஞ்சநேயரோடு இருக்கக்கூடிய இடம். அங்க போய் வணங்கிட்டு வாங்க. நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து இந்த கதையை முடிக்கின்றேன். மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.